இல்லை, கற்பனையில் சொல்லப்போனால் வீட்டில் குழந்த ராத்திரி தூக்கத்தில் திடீர்னு அழும். ஏம்மா எதுக்கு அழறேன்னு கேட்டால் டீச்சரை அடிச்சுட்டாங்கன்னு. ஸோ அது தூக்கத்தில் அந்த குழந்தை டீச்சரை அடித்ததா கனவு கண்டிருக்கு. அந்த மாதிரியாக கனவு கண்டு ஏந்து உட்காந்துக்கிட்டு நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கார். இந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கான பர்பஸ் என்ன? நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கையிலே, அது ஒன்றும் புதிய கல்விக் கொள்கை இல்லை, 1985 ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபொழுது கொண்டு வரப்பட்டதில் திரு கஸ்தூரி ரங்கன் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு அதில் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கோம். மாற்றங்கள் எப்படி வந்திருக்கு? திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் இருந்த காலகட்டத்தில் கூட 2004 14 வரை ஒன்று லோக்கல் லாங்குவேஜ், உள்ளூர்